மறைந்த நடிகர் ராஜேஷ் உடல் எம்ஃபார்மிங் செய்யப்படுவதற்காக சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நடிகர் ராஜேஷின் மகள் கனடாவில் இருந்து சனிக்கிழமை சென்னை திரும்பிய பிறகே இறுதி சடங்கு நடைபெறும் என்று அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜபர்சன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மறைந்த நடிகர் ராஜேஷின் உடலானது எம்ஃபார்மிங் செய்யப்படுவதற்காக தற்போது ராமாவரத்தில் இருந்த அவரது இல்லத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவரது உடலானது பதப்படுத்தப்பட்ட பின்னர் சுமார் 3 அல்லது 5 மணி நேரத்திற்கு உள்ளாக அந்த பணிகள் முடிந்த பின்னர் அங்கிருந்து அவரது உடல் நேரடியாக ராமபுரம் இல்லத்திற்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை உறவினர்கள் செய்திருக்கிறார்கள். காரணம், அவரது மகள் கனடாவில் செட்டில் ஆகியிருக்கிறார். அவர் திருமணம் முடிந்து குடும்பத்தோடு கனடாவில் தற்போது வசித்து வருவதாக கூறும் உறவினர்கள். இந்த தகவல் இன்று காலை 8:30 மணி அளவில் அவரது மகளுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது. தந்தையினுடைய இறப்பு செய்தியை அறிந்தவுடன் கண் கலங்கிய தனது மகள் உடனடியாக அங்கிருந்து வந்துவிட முடியாது, எனக்கு காலதாமதமாகும், ஆனால் எனது தந்தையை என்னிடம் காண்பிக்காமல் எந்த இறுதிச் சடங்கும் செய்ய வேண்டாம் என்று அவர் கூறியதை தொடர்ந்துதான் தற்போது அவரது முதல் கட்டமாக 8:30 மணி அளவில் நெஞ்சுவலி என்று கூறிய அவரை இங்கிருந்து மியாட் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அழைத்து செல்லும் வழியிலேயே அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த மருத்துவமனையில அவரது உயிர் பிரிந்ததை உறுதி செய்யப்பட்ட பின்னர் உடனடியாக இல்லத்திற்கு அழைத்து வந்து இங்கு உடலானது வைக்கப்பட்டிருந்தது. இங்கு வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு தமிழக முதலமைச்சர் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதே போல துணை முதலமைச்சர் இங்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். நடிகர்கள் பார்த்திபன், சத்யராஜ் உள்ளிட்ட பலரும் வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்தி சென்ற பின்னர் இந்த பகுதியிலிருந்து தற்போது அவருடைய உடல் பதப்படுத்துவதற்காக போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அவரது மகள் நேரடியாக இந்த பகுதி சனிக்கிழமை இரவு தான் இங்கு வந்து சேருவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் இங்கு வந்து சேர்ந்த பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு அவரது உடலானது கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்படும் என்றும் அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.